சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது கோவிந்த சுவாமி சித்தர். அன்பினால் இறைவனை அடைய முடியும் என்று எல்லோருக்கும் உணர்த்திய சித்தர் இவர். அனுபவத்தில் தன்னை அறிந்து உணர்ந்தவர். அன்பே வடிவமாகி மனித உருவ வடிவில் நடமாடிய சித்தர் பெருமான் இவர். யாருக்கு துன்பம் நேர்ந்தாலும் உடனே ஓடிச் சென்று தாய் போல் கவனித்து அவர்களை காக்கும் சித்தர். எதற்கும் துணிந்தவர், கவலை இல்லாதவர், சச்சிதானந்தத்தில் வாழும் மகா யோகி. பிறவிகளுக்கு காரணமாயிருக்கும் மாயை தன்னை தன் அன்பினால் வென்றவர். உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் தெய்வம் என்று கருதும் பண்புள்ளம் கொண்டவர். ஆன்மீகத்துறையில் முழு வெற்றி பெற்றிருக்கும் இச்சித்தர் தம் வாழ்வில் மரண அனுபவத்தையும் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இவர் புதுச்சேரியில் யாதவகுலத்தில் பிறந்தவர். வடநாட்டுக்கு யாத்திரை சென்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்த தக்ஷணேஸ்வரம் கோயிலில் பலகாலம் இருந்துவிட்டு பின்பு சந்திரநாகூருக்கு சென்றுவிட்டு புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் போகும் வழியில் ஒரு குளமும் அதன் கரையில் துறவிகள் தங்கியிருப்பதற்குரிய அன்னக்காவடி மடம் ஒன்றும் இருந்தது. அதில்தான் அந்த சித்தரின் வாசம். இச்சித்தரின் கால் மட்டும் பெரிதாக வீங்கியிருக்கும். பாரதி ஆரம்பத்தில் இவரை வெறுத்தாலும் பின்னர் இவருடைய பெருமைகள் தெரிய வந்து மக்கள் இவருக்கு கொடுக்கும் மரியாதையை கண்டு மனம் மாறி நாளடைவில் சித்தருடன் அன்புடன் பழக ஆரம்பித்தார். கோவிந்தசாமி மிகப்பெரிய ஞானி. பெரிய பெரிய வேதாந்தங்களை பற்றியெல்லாம் புன்னகை தவழ பேசிக்கொண்டிருப்பார். இவருடைய ஞான ஒளியை கண்டுணர்ந்த பாரதி கோவிந்தசாமியை கோவிந்த ஞானி என்று போற்றி புகழ்ந்து இருக்கின்றார். இவருடைய அருமை பெருமைகளை உணர்ந்த பாரதி அடிக்கடி இவரை தம் இல்லத்திற்கு அழைப்பார். சித்தரும் அவர் இல்லத்திற்கு சென்று வருவார். அப்படி போய்விட்டு வரும்போது பாரதி வீட்டில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. ஒரு நாள் பாரதி கருவடிக்குப்பம் பகுதி மாந்தோப்பு குளக்கரையில் இருந்தபோது பக்கத்தில் இருந்த அன்னக்காவடி மடத்திலிருந்து கோவிந்த ஞானி வந்தார். பாரதி ஏதோ சிந்தனை வயப்பட்டவராயிருக்க அதற்கான காரணத்தை கோவிந்த ஞானி வினவ தம் தந்தையின் நினைவு தமக்கு வந்திருப்பதாக பாரதி தெரிவித்தார். சித்தர் பெருமான் பல ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்ட பாரதியின் தந்தையின் முகத்தை அருகிலிருந்த குளக்கரை நீரில் காட்டினார். அது கண்டு மகிழ்ந்து போன பாரதியார் தம் தாயையும் நினைத்து கொள்ள அடுத்த கணம் பாரதி கோவிந்த ஞானியை தன் தாயின் வடிவில் கண்டார். அவரால் ஆச்சரியத்தை அடக்க முடியவில்லை. ஒரு விஷயம், பாரதியார் இறந்து போன தம் தாய் தந்தை உருவத்தை நேரில் தரிசித்த அதிசயத்தை பற்றி அவர் கலைமகள் இதழில் எழுதிய கட்டுரை 1939 பிரமாதி வருடம் ஆடி மாத மலரில் பிரசுரம் ஆகியுள்ளது. பெற்றோரின் திருவுருவை நேரில் கண்ட பாரதியார் கோவிந்த ஞானியின் கால்களில் விழுந்தார். அவரையே தம் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சரணடைந்தார். அன்றிலிருந்து அவருடைய மரண பயம் விலகியது. ஆத்ம பலம் பெருகியது. கோவிந்த சுவாமி சித்தர் புதுவையில் 1910 முதல் 1918 வரை உலாவியதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அவர் எங்கு சென்றார், என்ன ஆனார் என்று யாராலும் அறிய முடியவில்லை. பரம்பொருளிடம் எப்பொழுதும் எங்கு ஐக்கியமானார் என்பதை கூட யாராலும் கணிக்க முடியவில்லை. மொத்தத்தில் அன்பே அவராக,
அவரே அன்பாகிவிட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. காரணம், இப்பிரபஞ்சம் முழுவதும் அன்பு செலுத்தியவர் அவர். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.